ராஜாதி ராஜாவாம் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வேர்ட் ஆஃப் பீஸ் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பயமில்லாமல் நாம் தைரியமாய் இந்த நாட்களில் காணப்பட வேண்டுமானால் நம்மோடு இயேசு ஒருவர் இருக்க வேண்டும். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் பயமில்லாமல் தைரியமாக இருக்கலாம். நான் வேலை செய்கிற இடத்துல, நான் போகிற இடத்துல, வருகிற இடத்துல இயேசு நம்மோட வருவார் என்றால், வேலை செய்கிற இடத்துல இருப்பார் என்றால், எல்லாவித காரியத்திலையும் நாம் தைரியமாக இருக்க முடியும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். நான் ஒரு வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம். அதில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று. நீ பயப்பட தேவையில்லை. காரணம், உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிற இயேசு பெரியவர். அவர் உன்னோடு இருப்பேன், இருக்கிறேன் என்று தைரிய வார்த்தை கூறுவது மட்டுமல்ல, உன்னோடு இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆகையினால அவர் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு போகாதவர், உன்னை விட்டு பிரியாதவர், உன்னை மறக்காதவர், உன்னை ஒதுக்காதவர், அந்நேச தகப்பன். அவர் வெறுக்கவும் மாட்டார். காரணம், அவர் ஒருபோதும் சொன்ன வார்த்தையை மீறி தவறுதலாய் எந்த காரியம் செய்ததும் இல்லை, சொன்ன வார்த்தையை மீறி போனதும் இல்லை. தைரியமா நாம் நம்பலாம். நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். சில நேரங்களில், சில இடங்களில் சில காரியங்கள் நடக்கக்கூடாதபடிக்கு, நடக்க முடியாதபடிக்கு, நடத்தக்கூடாதபடிக்கு திகைத்து போய் நாம் நிற்போம். நாம் திகைத்து நிற்கும் பொழுது நம்மிடத்தில் நமக்கு ஆதரவாய் யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், திகையாதே, நான் உன் தேவன் என்று. திகையாதே, நான் உன் தேவன். நீ திகைத்து நின்ற பொழுதெல்லாம் உன்னை தாங்கினது நான் தான். இனிமேலும் நீ இக்கட்டான ஒரு நிலையில் நிற்கும் பொழுது உன்னை தாங்குகிறவர் நானே என்று இயேசு சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நாம் திகைத்து நிற்க தேவையில்லை. நம் திகைத்தை மாற்றி நமக்காக கல்வாரி சிலுவிலே திகைத்து போய் நின்றார். ஆகையினால் நாம் திகைக்க தேவையில்லை. இன்றைக்கு அவர் உன்னோட இருப்பேன்னு சொன்னார், நான் உன்னோட இருக்கிறேன், நீ பயப்படாதேன்னு சொன்னார், திகையாதே என்று சொல்லியிருக்கிறார். அந்த தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரா, நம்மை வழி நடத்துவாரா. நீயும் நானும் சேர்ந்து இப்பொழுது ஜெபிப்போம். கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிரதான ஆசாரியரே, நீ பயப்படாதே என்று சொல்லி எங்கள் பயங்களை மாற்றி, எங்கள் பயத்தின் உள் ஆழத்தில் எங்களை தூக்கி மேலே கொண்டு வந்து பயமில்லாதபடிக்கு நிறுத்தினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, திகையாதே, நானும் தேவன் என்று சொல்லி தைரியம் தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இனி திகைப்பது நினைப்பதில்லை. காரணம், எங்கள் திகைப்பில் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் இருக்கிறீர். நீ தொடர்ந்து எங்களோடு இருங்க. நீ பார்க்கிற ஒவ்வொருவரோடும், உன்னுடைய வீட்டிலையும் நீர் தங்கி இருந்து என்னுடைய திகைப்புகளை மாற்றிவிட்டு, பயத்தை மாற்றிவிட்டு அதிசயமாக வழிநடத்தும், ஆசீர்வதியும் பார்த்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.